சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூட்டி என்ன டெஃபினேஷன்? அப்போ அதை அப்ளை பண்ணுங்க. அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேலை முடியுது. சரிங்களா? சார் கண்டினியூட்டி ஓகே சார். அப்படின்னா லெஃப்ட் கண்டினியூட்டி, ரைட் கண்டினியூட்டி. ஒன்று கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் ஏ ப்ளஸ் கட்சுன்னா நம்ம அதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. அப்போ கண்டினியூட்டி ஃபர்ஸ்ட். இப்போ ரைட் ஹேண்ட் கண்டினியூட்டி. இப்போ எப்படி போடுவீங்க? இந்த கண்டினியூட்டி ஜீரோவா? ரைட் ஹேண்ட் கண்டினியூட்டி லிமிட் h tends to 0 f for என்ன பண்ணுங்க? ஏ ப்ளஸ் ஹெச்சா? ஏ ப்ளஸ் ஹெச். அப்போ என்ன கிடைக்கும்? சார் இது கண்டினியூட்டிக்கு இந்த ஃபார்முலா இருக்கா ஏ ப்ளஸ் ஹெச்ங்கிறது? இல்லைன்னா எக்ஸ்னே வச்சுட்டு போடுறாங்க. நம்ம எக்ஸ்னே வச்சுட்டு போட்டுக்கலாமே. சரி, எக்ஸ்னே வச்சுட்டு போடுறேன். அது கிளியராக பண்ணிக்கோ, நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இதை வந்து நம்ம நேரில் வந்து சொன்னது கரெக்டாக தான். எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் 1/x. அஸ் பர் கண்டினியூட்டி ரூல் இங்கே என்ன நடக்குது? இங்கே முன்னாடி எக்ஸ்ன்னு வந்தனால, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே முன்னாடி எக்ஸ்ன்னு வந்தனால நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த 0/h அப்படின்னு வரும்போது நியூமரேட்டர் 0வாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 0 போட்டுரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆமா 0 இன்ட்டு ஹச்ன்னு வரும்போது லிமிட் ஹச் டென்ஸ் 0 வரும்போது நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அதே ஐடியா தான் இங்கே அப்ளை ஓகே சார். பண்ணலாம். 0 இன்ட்டு 1/h வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே கேஸ் இங்கே அப்ளை ஆகுது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 0 இன்ட்டு இது வந்து என்ன சொன்னாங்கன்னு அன்றைக்கி சொன்னேன், இதனோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. கரெக்டுங்களா? அப்போ அந்த ஜீரோட நெய்பர்ஹுட் எடுக்கிறீங்க. ஜீரோவோட நெய்பர்ஹுட் எடுக்கும்போது இதை என்ன பண்ணிடுறாங்க? 1/hனால இந்த ஜீரோங்கிற பாயிண்ட்டை டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜீரோவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து எக்ஸ் போக போகிறதில்ல. எக்ஸ் வந்து இது பக்கத்தில் பாயிண்ட் தான் இருக்க போது, ஜீரோ எக்ஸாக்டாக கிடையாது. நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இதுவாக இருக்க போது, மினிமம் வேல்யூ இதுவாக இருக்க போகுது. அதனால 0 இன்ட்டு எனிதிங். எனிதிங்னா என்னது? ஏதோ ஒரு வேல்யூ. சரிங்களா? மேக்ஸிமம் 1 இருக்கலாம், மினிமம் -1 இருக்கலாம். கரெக்டுங்களா? இந்த வேல்யூல நம்மளுக்கு என்னது? 0 இன்ட்டு இந்த வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ டேரெக்டாக வந்து நம்மளுக்கு என்னாச்சு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0வோட வேல்யூ டேரெக்டாக 0ன்னு வந்துச்சு. அப்போ 0னா ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் சொல்கிறேன் சார். ம். இப்போ இதில் வந்துட்டு 0 இன்டூ போட்டு என்ன இருக்கீங்க? 0 இன்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ என்ன? sin 1/x. sin டொமைன் என்ன? 1/xன்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு இவ்வளோதான் ஸ்டெப்பேவா? அதை லைன் எடுத்து போகிற நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போட்டு காட்டிக்கிறேன் பாருங்க. உங்கள் நோட்டை ரெஃபர் பண்ணால் தெரியும். என்ன எழுதுவீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் சைன் ஆஃப் 1/x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அண்ட் ஆல்சோ ஜீரோங்கிற நெய்பர்ஹுட் வந்து இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் 0 இஸ் டெலிட்டட். ஏன்னா நியரஸ்ட் வேல்யூ 0 எக்ஸாக்டாக கிடையாதுல்ல. அப்போ 0 எக்ஸாக்டாக கிடையாதுன்னா அந்த ஜீரோட வேல்யூ என்ன பண்ணுறாங்க? அந்த ஜீரோவோட நெய்பர்ஹுட் டெலிட்டட் நெய்பர்ஹுட். சரிங்களா? அப்போ டெலிட்டட் நெய்பர்ஹுட்னா சைன் ஆஃப் 1/xோட வேல்யூ வந்து ஃபைனைட் ஒன்லி, நாட் ஃபார் இன்ஃபினைட். சரிங்களா? ஃபைனைட் வேல்யூ, நாட் ஃபார் இன்ஃபினைட். அதனால வந்து 0 இன்ட்டு இந்த சைன் 1/hோட வேல்யூ என்னன்னு எழுதலாம்? 0ன்னு எழுதலாம். இந்த தியரிட்டிக்கல் வந்து இங்கே எழுதி காட்டணும். இந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி காட்டணும் தியரிட்டிக்கல். சரிங்களா? இப்போ சொன்ன அந்த தியரி அத்தனையுமே இங்கே ரன் பண்ணால் தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. சரியாமா? ஓகே சார். ஒரு 4 பாயிண்ட், அட்லீஸ்ட் 3 to 4 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்ன பாயிண்ட் இம்பார்ட்னா? சைன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. அந்த பாயிண்ட் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து 0 நெய்பர்ஹுட் வந்து டெலிட்டேட் பண்ணிக்கிறீங்க. The deleted neighborhood of 0 because only approximately tends to only nearest value of 0, not for exact value of 0. Therefore, that 0 is deleted. 0 neighborhood is deleted. அப்படின்னு சொல்லிட்டு 0 into this sin 1/h வேல்யூ finite. ஓகே, இது வேணா finite வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ வந்து finite வேல்யூ. சரிங்களா? finite. இப்போ நம்ம ரைட் ஹேண்டுக்கு மட்டும் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு அதே ஐடியா தானே. அதை நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் 0ன்னு போட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இங்கே ரைட்டு லெஃப்ட் எல்லாமே சேம் தான். அதனால் நீ போட வேண்டாம். இல்லைன்னா ஏ ப்ளஸ் கட்சி ஏ மைனஸ் கட்சி வச்சு போட வேணும். சரிங்களா?
இப்போ ஏன்னா ஒன், அப்போ இங்கே என்ன வேணும், ஒன் பை கட்சின்னு வருமா, ஜீரோ தானே. அப்போ இங்கே வெறும் கட்சி, இங்கே வெறும் கட்சி வரும். சரிங்களா? ஓகே. அதே இருந்தால் மைனஸ் கட்சின்னு வரும். அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் போட்டுக்கிறாங்கன்னு, இப்போ ரைட் ஹேண்ட் வந்து வெறும் கட்சின்னு போடணும். லெஃப்ட் ஹேண்ட் என்னது வரும், இது மைனஸ் கட்சி, இங்கேயும் மைனஸ் கட்சின்னு வரும். அவ்வளோதான் கண்டு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் கண்டினியூட்டி. சரிங்களா? ஓகே. சரி, இப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி ஏன் ஆகலை அதை பார்க்கணும்ல. அந்த எக்ஸுங்கிறது இருக்காது, அதான் பிரச்சனை. அந்த எக்ஸ் வந்தனால நம்மளுக்கு ஈஸியாக ஜீரோ ஆயிடுச்சு. பட் டிஃபரன்ஷியபிலிட்டி என்ன ஆகும் பாருங்க. டிஃபரன்ஷியபிலிட்டி டேரக்ட் ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு ஜீரோ. இங்கே என்ன நடக்குதுன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே ஏவோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ. சரிங்களா? எஃப் ஆஃப் ஜீரோ டிவைடட் பை என்ன நடக்குது, டிவைடட் பை ஹச் ஆஃப் டிவைடட் பை ஹச். அப்போ என்ன அப்ளை பண்ணுவேன், லிமிட் h டென்ஸ் டு ஜீரோ. எஃப் ஆஃப் ஹச்னு என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் இன்ட்டு ஹச் இன்ட்டு சைன் ஆஃப் ஒன் பை ஹச். கரெக்டாப்பா? மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோன்னு என்னது, ஜீரோ இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ்னு வரும். இதனால இது ஜீரோ முன்னாடி வந்தனால ஆட்டோமேட்டிக்காக இது ஜீரோ ஆயிரும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இது ஜீரோன்னு வச்சுட்டு போறேன். சரியாப்பா? ஓகே. அப்போ ஹச்னு வரும். கரெக்டாமா? அப்போ என்ன நடக்குது, லிமிட் h டென்ஸ் டு ஜீரோ. இப்போ என்ன ஆகும், ஹச் கேன்சல் ஆயிடுச்சு, சைன் ஒன் பை ஹச்னு வருது. சரிங்களா? நம்ம முன்னாடி வந்து இந்த மாதிரி கேஸ் ஜீரோ இன்ட்டு சைன் ஒன் பை எக்ஸ்ன்னு வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜீரோன்னு எழுதிக்கலாம். பட் இங்கே என்னாச்சு, எக்ஸுங்கிற டேம் இல்லை, அதனால பிரச்சனை. இந்த வேல்யூ வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த முன்னாடி வந்து எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே முன்னாடி எந்த டேமுமே இல்லை, இப்போ டைரெக்டாக மூவ் ஆகுது, எதுவுமே இன்டர்சேஞ்ச் இல்லாத டைரெக்டாக மூவ் ஆகுதுன்னா இந்த வேல்யூ என்ன ஆகுது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா மற்றது கண்டுபிடிக்கவே தேவையில்லை லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஏ டிஃபரன்ஷியபிலிட்டி. அவ்வளோதான். இதுதான் ரெண்டுக்குள்ள ரூல். இந்த ப்ராப்ளம் எனக்கு கேட்க சான்ஸ் இருக்குது, 5 மார்க்கில் கூட கேட்கலாம். இதில் ரெண்டு லைன் எழுதி பழகிக்கும், எழுதாமல் பழகாது. மினிமம் இது ஒரு 3 லைன்ஸ், மேலே இருக்கிறதுல வந்து ஒரு 4 லைன்ஸ். அந்த டெரிட்டே நேப்பர் கூட்டு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? ஓகே சார்.